நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அவனுக்கு நிக்கிறதுக்கு இடம் வேணும். வண்டி கூட இடம் இல்லை, கார் கூட இடம் இல்லை. நீங்க அடுத்தது பட்டாபுரம் சகவே தரன்றாரு. ரொம்ப சைலண்டா இருப்போம் போயிட்டு நீங்க ரொம்ப சைலண்ட். அது இன்னும் ஸ்டான்லி ப்ரோ இல்லண்ணா ஸ்டான்லி இந்த எடுக்கிறாங்களா? இங்க பாருங்க. எல்லாமே மீதி 2 சாங் ஹீரோவுக்கு அப்படின்னும் படத்தை நான் ரிசீவ் பண்ண முடியல. கெஞ்சிட்டு கிடக்குறாரு டேரக்டர் முன்னாடியே. அவங்க சொன்னாங்க பெருசு கிடைக்கலையா? சொல்வேன், உற்சாகத்தின் மீது உற்சாகம், வெற்றியின் மீது வெற்றி. இளைஞர்களின் தன்னம்பிக்கை இந்தியா தேசத்தினுடைய தொழில் வளர்ச்சியில் சேலமரார் ஈடுபட்டிருக்கு. இதோடைய வளர்ச்சி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வளர்ச்சி, அவங்கள வளர்த்து கொள்வதற்கு படிப்பில்லை, கல்வி இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமாக எடுத்து போகக்கூடிய நிலையில போகும் இடமெல்லாம் உங்களை பார்த்து தானே அந்த தொழில் செய்து உற்சாகம் அடைந்து தொழில் செய்யக்கூடிய சிறு தொழில் செய்யக்கூடிய அனைத்து பேருமே என்னை உற்சாகப்படுத்தி அவங்களையும் உற்சாகப்படுத்தி வேலை வாய்ப்பு இல்லை நம்ம மிக முன்மையில் இருக்கிறோங்கிறத உண்மை. இதை நினைத்திருக்கலாம் பெரிய வியாபாரம் சாம்ராஜ்யம் என்று. விவசாயத்துறைக்கும் ஒரு முன்னோடியாக அரிசி அளிப்பது, தக்காளி பழமாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், ஆனியனாக இருக்கட்டும், அந்த பிரியாணியில் போடக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே விவசாய பொருட்களுக்கு ஒரு ஊக்குப்பான விஷயம். எந்த அளவுக்கு பொருட்களை நம்ம அளிக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாய உற்பத்திக்கு மேம்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம்.
இதற்காக உத்தரமூரில் ஒரு 30-50 ஏக்கரை நான் வாங்கி அதுக்கான பணிகளை ஈடுபட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். கொரோனாவில் அது தடப்பட்டு நிற்கிது. நம்மளுடைய பண்ணையிலேருந்து நேரடி கொள்முதல் பண்ணுற அளவுக்கு அங்கே கோழி பண்ணைகளை அமைப்பது, மசாலாவுகளை அடித்து நம்ம இந்திய திருநாட்டுக்கு வெளிநாட்டுகளும் அனுப்பி வர்த்தக நீதியான இந்தியாவுக்கு பெரிய ஒரு முதலீடு ஈட்டு தருவதற்கான முயற்சியில் சேலம் மாறார் இறங்கியிருக்கு. நம்ம போன மாதம் கடைகளை திறந்துருக்கிறோம். குவைத்தில் முத தமிழ் பேரில் கடையை திறந்துருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் திறந்துருக்கிறோம். மலேசியா, பிரான்ஸு, கனடா போன நாடுகளெல்லாம் வேலைகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உற்சாகமான பணியில் இன்றைய தமிழகம் எங்கும் என் கூட இணைந்து என் கூட நான் முதலாளியானது ஒரு வாழ்க்கை அல்ல, வரலாறு அல்ல, என் வரலாற்றில் அனைவரையும் முதலாளியாக்கப்பட்டேன். நான் அடிக்கடி தள்ளுவண்டியில் அந்த கரண்டி வைத்துக் கொண்டு சிந்தித்து பேசியது உண்டு. அது நடைபெற அன்பு தம்பி செல்வம் அவர்கள் இந்த ஆவடியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். இளைஞர்கள் என் கூட இளைஞர்கள் இவரை போன்ற இளைஞர்கள்லாம் இதை தவிர இந்த வியாபாரமோ பணமோ எங்களுக்கு அல்ல. எங்களுடைய பணம் கிடையாது, எங்ககிட்ட மனம் இருக்குது. நிறைய கேட்பாங்க என்ன இருக்குது, மனம் இருக்குது. அதை விதைப்பேன், அதை விதைத்து கொண்டே இருப்பேன், உருவாக்கி கொண்டே இருக்கும். நிறைய பேர் விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த விமர்சனவாதிகளுக்கெல்லாம் ஒன்றுதான் சொல்லுவாங்க. என்னை கூட நேற்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், எப்படி விமர்சனத்தை தாங்கி கொள்கிறேன் என்று. நான் சிறு வயதிலே இந்த உடம்பு பல சூடுகளை தாங்கி நெருப்புல வெந்த உடம்பு, இந்த உடம்பு அந்த மாதிரி விமர்சனான சூடெல்லாம் என்னை சுடாது என்பதுதான். வார்த்தை சூடு என்னை ஒன்றும் செய்து விட முடியாதான் பதில் தருவேன். உடம்பு சுடப்பட்டு வெந்து நெருப்புல கிடந்த உடம்பு என்னைய என் மீது இருக்கிற தாக்குதல் கூட அது கறிக்கட்டை தாக்குதல் போலதான். ஏன்னா வெந்து போச்சு இந்த உடம்பு நெருப்புல. இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விட முடியாது. விமர்சனவாதிகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். என்ன விமர்சனம்? சில இடத்துல டேஸ்ட் இல்லை, சில இடத்துல பீஸ் இல்லை, சில இடத்துல தக்காளி சாதம் மாதிரி இருக்குது, புளி சாதம் மாதிரி இருக்குது விமர்சனங்கள் தானே தவிர வெறும் விமர்சனம் ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்வோம். மற்றபடி எங்களுக்கு பெரிய ஒரு எதிரிகளை நாங்கள் யாரையும் கருதுவதில்லை. எனக்கு லெஃப்ட் ரைட்டே எதுவும் வாழ்க்கையில் தெரியாது. என் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருமே தெரியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. இந்த தொழில் வளர்ச்சி, இளைஞர் முன்னேற்றம், தொழில் செயல்களுக்கான பயிற்சி முறை, இதில் மட்டும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். உலகமெங்கும் கிளைகளை கொண்டு போகணும், வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். நான் மூச்சு வரைக்கும் உழைப்பை நிறுத்தக்கூடாதுங்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். இன்றைக்கு நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை சேலம் மாறார் எனக்கு அன்பு பிள்ளைகள், என் தம்பிமார்களுக்கு அந்த சேலம் மாறார் உரிமையாளர்னு ஒரு பகுதியில் அந்த பெயரை சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் அந்த அண்ணனினுடைய உழைப்பும் சேர்த்து ஞாபகத்துக்கு வர வேண்டும். பெயரை மட்டும் சேலம் மாறார் உரிமையாளர் என்று சூட்டிக் கொள்ளும் போது என்னுடைய உழைப்பு எப்பேற்பட்டது, நான் எந்த மாதிரி குணங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அளவில்லாமல் அள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். சுவையிலையும் தரத்திலையும் உற்சாகப்படுத்துங்கள். வரக்கூடியவர்களை வாழ வைக்க வேண்டும், தொழிலை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழில் செய்யுங்கள். அதுதான் அந்த அண்ணனுடைய அன்பு வேண்டுகோள். நீங்கள் சேலம் மாறார் உண்மையாளர் சொல்லிக் கொள்வதில்லை, இந்த பொருளடக்கத்தையும் சேர்த்து கொண்டு போங்க. என் உழைப்பையும் என் வார்த்தைகளையும் நெஞ்சிலே சுமந்து உங்கள் பெற்ற தாய் தந்தை கனவு, உன் கனவு எல்லாமே இந்த தொழில் அடங்கி இருக்குது. எந்த ஒரு மெத்தன போக்கையும் காட்டாமல் மிக கவனமாக, எனது உணவுத்துறை ஆண்டவன் நமக்கு உயிர் வாழ 3 விஷயங்கள், நீரும் உணவும் காற்றும் முக்கியம். உணவுத்துறையில் நம்ம இருக்கோம், ஆண்டவனுடைய பணியில் நம்ம இருக்கிறோம், கடவுளுக்கு சமமான ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வரவோர்களை நம்ம தாய் பிள்ளைகளாக, தாய் தந்தையாக, சகோதரியாக மதித்து உரிமையாளர்கள் அனைவரும் வழிநடத்தி பேருக்கு மேல் பேர் சேருங்க, பிறந்த ஊருக்கு புகழை சேரு, நாட்டுக்கு பெருமை சேருங்கிற வார்த்தைக்கு ஏற்ப சேலம் மாறார் இருக்க வேண்டும். பழத்தை சேர்த்தார்கள் என்ற வார்த்தைக்கு புலியும் நம்ம இடம் கொடுத்தவன். மக்களை சம்பாதிச்சோம், மனதை சம்பாதிச்சோம். நாம் தடம் பதித்தெல்லாம் மனதை பதித்தவன் சொல்லுவேன். மற்றவன் நடந்தால் அது தடம், நான் நடந்தால் அந்த இடம் பாடமாக இருக்கும் மற்றவர்களுக்கு என்று என் வார்த்தை ஏற்ப உழைத்திட வேண்டும். என் அன்பு தம்பிமார்கள், சேலம் மாறார் உரிமையாளர்கள் என்று அன்பு வேண்டுகோளாக இருக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய கனவு இது, அதில் மெத்தன போக்கு இருந்து விடக்கூடாது. நம்ம உருவாக்குவது பெருசு இல்லை, உருவாக்குவதை தக்க வைப்பது தான் பெருசு. அந்த தக்க வைத்ததை பாதுகாப்பு எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான் மிகப்பெரிய விஷயம். நல்லா செய்யுங்கள், காலங்கள் எடுத்துங்க, அவசரப்பட்டு கடைகளை திறக்க வேண்டாம், நல்லா பயிற்சி எடுங்க. ஒரு பிரியாணினா என்ன என்பதை சேலம் மாறார் பிரியாணி சாப்பிட்டோன்னு செரிமானமாகும், நெஞ்செரிச்சல் என்ற வாழ்த்துள்ளோடு நம்ம கடை தொடங்கி இருக்கின்றோம். அதில் போடக்கூடிய மசாலா பொருட்கள்னா, மசாலா என்றால் ஏதோ உடம்பு கேடான மசாலா இல்லை. பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி முக்கு, அனாச்சி பூவு, சோம்பு, ஆனீடு, தக்காளி, எலுமிச்சம்பழம், மல்லி, புதினா, மஞ்சள், தயிர், இந்த மாதிரி உடம்புக்கு இயற்கையான உணவு வகைகளை கொடுக்குறோம். அது எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது பொருள். ஒரு விலையை ஏற்ற இருக்கும்போது தான் நிறைய ஏலக்காய் கொடுக்க முடியாது. நல்ல தோப்பு சக்தியை உருவாக்கி நெஞ்செரிச்சலை போக்கி அஜினூறுபல தூண்ட போடுவாங்க. நிறைய பட்டை, லவங்க, ஏலக்காய் உள்ளே இருக்க வேண்டாம், அந்த கசப்பு வெளியே வந்துடக்கூடாது. இதுதான் சேலம் மாறார் பிரியாணி. அதுக்கு தான் சொல்லுவேன், இது ஒரு மூலிகை பிரியாணின்னு சொல்லுவோம் நம்ம பிரியாணியை. மக்கள் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு பொறுமையோடு தொழில் செய்து வெற்றிங்க. அதுக்கு இந்த வெற்றி உங்கள் கையில் இருக்குது. மக்களை சம்பாதிச்சு ஆண்டவன் நம்மளை நம்பி, எனக்கு சொல்லுவேன், ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு
இந்த மக்கள் நம்ம நம்பி நம்ம கடைக்கு வராங்க. அதை நான் செஞ்சுட்டேன். அதை தக்க வைக்கக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்களே, இந்த உரிமையாளர்களுக்கு தான் சொல்கிறேன், அன்பு தம்பி பிள்ளைங்களுக்கு, சொல்லும் போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, அதிகம் கவனம் செலுத்துங்க. உங்கள் தொழிலுக்கு அதிகம் செலவிடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு பெண்கள் சப்போர்ட்டாக இருங்க. பிள்ளைகளை படிப்பு நேரம் போக நின்று கற்றுக் கொடுங்க. நேற்று கூட என் மகளுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். நேற்று சார் பார்த்துருப்பாரு, கையில் கொப்பளம். இன்றைக்கி அது வீடியோவில் வரப்போகுது. பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் உழைத்து வாழ வேண்டும் தான் நான் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு நிரந்தர வாழ்வு. நம்ம வச்சிருக்கிற சொத்தை கூட அவங்க காப்பாற்றி வாழ தெரியணும் அவங்களுக்கு எதிர்காலத்தில். ஏன்னா நிறைய ஏமாற்று உலகம். பிள்ளைகளை நம்ம ஊட்டி வளர்த்துட்டோம்னா நம்ம பட்ட கஷ்டம் அவங்க பட வேண்டாது, நியாயம்தான். ஆனால் எந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தரணும்னு இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களுக்கு நம்ம வந்த வாழ்க்கை முறை, தொழில் முறை, தொழிலாளருடைய வேர்வா, அவங்க தொழில் செய்கிற இடத்துல என் பேத்தியே நான் தூக்கிட்டு போய் புகையில நிப்பாட்டுவேன். அந்த குழந்தைக்கும் தெரியணும். சிறு பிள்ளையில தான் நிறையா இருக்கும். ஏன்னா அர்ஜுனனுக்கு தன் வயிற்றுல தான் வில்வத்தையே கற்றுக் கொடுத்தான்னு சொல்லுவாங்க புராண காலத்தில். அது மாதிரி குழந்தையின் பருவத்திலேருந்தே பிள்ளைகளை நம்ம தொழில்துறையில் தொழிலாளருடைய கஷ்டம், நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க வேண்டும் தான் சொல்லுவேன். நேற்று அந்த படலை அன்பு மகளுக்கு நான் பயிற்சி கொடுக்கும்போது தீக்காயம் ஏற்பட்டு விட்டது கையில். அது மற்றவங்களுக்கும் ஊக்குப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற முதலாளிகளுக்கெல்லாம் அந்த தீக்காயம், அந்த புண்ணு, இது மற்ற முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதே போல தான் தொழிலில் நம்ம ஈடுபட்டு இருக்கின்றோம். வெறும் வார்த்தைகளுவோ இல்லை, இதெல்லாம் நிஜம், உண்மை. என் வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும். ஒரு டீ கிளாஸ் கழுவி டேபிள் கிளீனராக இருந்து சாலை ஓரம் தள்ளுவண்டி நடத்தி இத்தனை சாதைகளும் புரிந்து நான் உறங்க நினைக்கவில்லை. உறங்குறவெல்லாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கேன் என்பதை புரிந்து கொண்டு கடையை வெற்றிகரமாக நடத்தி தொழிலை வாழ வைக்க நான் வந்தவன், மக்களை வாழ வைக்க வந்தவன், என்னை நம்பி ஒரு வாடிக்கையாளர்கள் தான் நானே தவிர நான் வாழ்வதற்கு என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் நம் வாழ்வு தன்னால் இறைவனால் சிறப்பாக இருக்கும். மக்கள் நம்மளை வாழ வச்சுடுவாங்க. அந்த எண்ணத்தோடு தொழில் பண்ணுங்க. எந்த வார்த்தைக்கும் அவங்க காசு கொடுத்து பொருள் வாங்கும் போது பாவம் அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு தொழில் எடுத்து வந்து தான் நம்ம கடையில் 1500 செலவு பண்ணி சாப்பாடு வாங்குறாங்க. அவங்களுடைய கருணை உள்ளத்துக்கு அந்த இடத்துல பொறுமையான பதிலை கூறி வெற்றிகாரங்கள் என்று கூறி இந்த கடை ஒன்றோடு இல்லாமல் இன்னும் பல வெற்றிகளை அவர் குவித்து பல பேருக்கு என்னை போல் அவரும் வழிகாட்டியாக வர வேண்டும் என்று கூறி சேலம் மலர் என்ப தொழிலாளர்களோடு தமிழக மக்களின் சார்பாக, உலகெங்கும் வாழும் மக்களின் சார்பாக, ஊடக வாழ்க்கை சார்பாக என் வாழ்க்கையில் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.